3797ஆம் ஆண்டு, இப்போ 2024 2025 வரப்போகுது இல்லையா? 3797ஆம் ஆண்டு இந்த உலகம் மனிதர்கள் வாழ தகுதியற்ற நாடாக மாறிடும் அப்படின்னு சொல்லி திரு பாபா வாங்கே அவர்கள் அவருடைய கணிப்பில் குறிச்சிருக்கார். அதே சமயம் 5079ஆம் ஆண்டு இந்த உலகம் முற்றிலுமாக அழிஞ்சு போயிடும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள், அதை பற்றி அவர் எழுதி வைத்திருந்த குறிப்புகள், எதிர்காலத்தில் என்னெல்லாம் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லி அவர் கணிச்சு வைத்திருக்கிற விஷயங்கள் எல்லாமே பெரும்பாலாக நடந்திருக்கிறதா ஊடகங்கள், வெளிநாட்டு ஊடகங்கள் கூட தெரிவித்திருக்கின்றன. இதை பற்றி தான் இந்த நிகழ்வில் பார்க்க போகிறோம். இது சவுத் வாய்ஸ். நான் உங்கள் கவிராஜா. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். திரு பாபா வாங்கே அவர்கள் பல்கேரியா நாட்டைச் சேர்ந்தவர். அவருடைய பெற்றோர், அவருடைய தாய் அவருடைய சிறு வயதிலே இறந்து போகிறாங்க. அவருக்கு 12 வயதில் கண்களும் பறி போயிடுது. அதன் பிறகு அவர் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசியாக உருவெடுக்கிறார். அவர் கணித்த பல கணிப்புகள் பொய்யாகியதில்லை என்று பல்வேறு ஆங்கில ஊடகங்களே எழுதியிருக்காங்க. சரி, அவர் பாபா வாங்கா அவர்கள் சொன்னது என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சில ஊடகங்கள், ஆங்கில ஊடகங்கள் முன்கூட்டியே அப்போவே எழுதியிருந்தது. அவர் சொன்னபடி அதெல்லாம் நடந்திருக்குன்ட்டு. அதில் 9/11 தாக்குதல், அமெரிக்காவில் அந்த தாக்குதல் நடந்தது இல்லையா? 2001 செப்டம்பர் 11 நடந்தது அந்த தாக்குதல். அது அவர் கணிச்சபடியே நடந்திருக்குதா சொன்னாங்க. அதே மாதிரி டயானாவுடைய மரணம் 1997 ஒரு விபத்தில் டயானா அவங்க இறந்ததையும் திரு பாபா வாங்கா அவர்கள் குறித்து வைத்திருந்ததா சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம புத்தகம் மூலையும் படித்து தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயந்தான். அது போலவே இன்னும் பல விஷயங்கள் சொல்லப்படுது. 2004 நிகழ்ந்த சுனாமி, அதை பற்றி அவர் குறிப்பு வைத்திருந்ததாக சொல்கிறாங்க. எலெக்ஷன், அரசியல் நிலவரம், அமெரிக்க அதிபர் தேர்தலில் யார் வெல்லுவார்கள் என்பது போன்றதையெல்லாம், எந்தெந்த காலகட்டங்களில் யார் வெல்லுவார்கள் என்பதையெல்லாம் அவர் குறித்து வைத்திருந்ததாகும். அதே போல் ரஷ்ய தேர்தலில் விளாடிமிர் புதின் அவர்கள் வெற்றி பெற்றதை கூட அவர் குறித்து வைத்திருந்ததாக நம்பப்படுகிறது. அதை ஒற்றிதான் 2025 என்ன நடக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு, இதை பற்றி பாபா வாங்கா அவர்கள் என்ன குறித்து வைத்திருக்கிறார் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையேவும் ஊடகவியலாளர்களிடமும் எதிர்பார்ப்பை உண்டாக்கி வருகிறது. இப்படி பல்வேறு எதிர்கால நிகழ்வுகளை குறித்து எழுதி வைத்திருக்கும் திரு பாபா வாங்கே அவர்கள் 2025க்கான என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் என்பதையும் குறித்து வைத்திருக்கிறார். அதை தான் நாம் தற்போது பார்க்க போகிறோம். அவர் 1996 இறந்திருந்தாலும் உலகம் எப்போது அழியும், உலகத்தில் என்னென்ன மாற்றங்கள் நிகழும் போன்றவை அனைத்தையும் அவர் எழுதி வைத்திருப்பது சிறப்புக்குரியது. அவர் சொல்கிறாரு, 2028 மனிதர்கள் வீனஸை ஆற்றல் மூலம் ஆராய தொடங்குவார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதே சமயம் 2033 துருவ பனிக்கட்டிகள் உருகி கடல் மட்டம் பெருவளவுக்கு உயருமா. இது 2033ஆம் ஆண்டில், 2033ஆம் ஆண்டில்ங்கிறது இன்னும் ஒரு 8 வருஷம் இருக்குது. அவர் சொல்லியிருக்கிற அவருடைய குறிப்பில் இருக்குது. அதே போல் 2076ஆம் ஆண்டு கம்யூனிச சித்தாந்தம் உலகம் முழுவதும் பரவும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. கம்யூனிசத்தை
குறித்து அரசியல் குறித்தும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. பல அரசியல் நிகழ்வுகளை சொல்லியிருக்காரு. ஏன்னா அமெரிக்க அதிபர்கள் தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள், தேர்தலில் விளாடிமிர் புதின் அவருடைய வெற்றி தோல்வியை பற்றியெல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதுபோலவே கம்யூனிச சித்தாந்தம் உலகம் முழுவதும் பரவும் என்பதை பற்றியும் அவர் சொல்லியிருக்கிறார். 2130ஆம் ஆண்டில் வந்து மனிதர்கள் வந்து வேற்று கிரகவாசிகளுடன் தொடர்பில் இருப்பார்கள் என்பதையும் அவர் சொல்லியிருக்கிறார். 2130ஆம் ஆண்டு வேற்று கிரகவாசிகளுடன் மனிதர்கள் தொடர்பில் இருப்பார்களாம். அதே போல் 2170ஆம் ஆண்டு பூமியில் மிகப்பெரிய ஒரு வறட்சி ஏற்படுமா. 2170ஆம் ஆண்டு பூமியில் மிகப்பெரிய ஒரு வறட்சி ஏற்படுவதாகவும் திரு பாபா வாங்கா அவர்கள் கூறியிருக்கிறார். 3005ஆம் ஆண்டு செவ்வாய் கிரகத்தில் இருக்கும் பூமி ஒரு நாகரிகத்துடன் போரில் ஈடுபடுமா. செவ்வாய் கிரகத்தில் இருக்கும் ஒரு இனத்துடன் வந்து பூமியில் இருக்கிறவங்க வந்து போரிடுவாங்க. இது வந்து 3005இல் நடக்கும் அப்படிங்கிறது பாபா வாங்கா அவர்களுடைய கணிப்பாக இருக்கிறது. நான் முன்பு சொன்னது போல் 3797இல் பூமி மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடமாக மாறிவிடும். 5079இல் உலகம் அழிந்துவிடும் அப்படிங்கிறார். சரி, இது ஒரு புறம் இருக்கும். இப்போ 2025இல் வரும், இன்னும் இந்த மாதம் ஒரு மாதம்தான் இருக்குது. 2025இல் என்னென்னவெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லியிருக்கார். குறிப்பாக 2025ஆம் ஆண்டில் உலகம் மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார். இதனால் மக்கள் தொகை குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் வந்து இந்த பேரழிவு உண்டாகும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். ஏற்கனவே அங்கே ரஷ்ய உக்ரைன் போர் மும்முரமாக போயிட்டுருக்கு. இப்போ இதை தொடர்ந்து இப்போ இவர் கூறியது போல் நடந்தால் மிகப்பெரிய அங்கே ஒரு போர் வெடிக்கும் சூழ்நிலை உருவாகும். அதனால் மக்கள் தொகை குறையும் அப்படிங்கிறது அவருடைய கணிப்பாக இருக்குது. அது எப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உலகத்தில் பல தீர்க்கதரிசிகள் இருந்தாலும் இந்த நாஸ்ட்ராடாமஸ் அவர் வந்து 16ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர். 1503ஆம் ஆண்டு எனக்கு நினைவு இருக்கிறது, அந்த படித்தது நினைவு இருக்கிறது. அப்போ வந்து அவர் பிறந்தவர் 16ஆம் நூற்றாண்டில் அவர் வந்து பிறந்தவர். அதே போல் பாபா வாங்கா அவர்களும், இவங்க 2 பேரும் சொல்கிறது வந்து குறிப்பாக நடக்குது அப்படின்றது எல்லாருடைய நம்பிக்கையாகவும் இருக்கிறது. சரி, நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம பாபா வாங்கா அவர்கள் கூறியது போல என்னென்னலாம் நடக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கவிராஜா. வணக்கம்.